இதான் எங்களோட அவுட் ஹவுஸ். எங்க வீட்ல வேலை செய்றவங்க எல்லாம் இங்க தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஆனா உன்னை எங்க வீட்லயே தங்க வைக்கலான்னு பார்த்தேன். கல்யாணத்துக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க அதான். இல்ல இல்ல பரவாயில்ல, எனக்கு இங்க தங்குறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்காக உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இதுவே போதும். நீ பண்ண உதவிக்கு இதெல்லாம் சாதாரணம். இந்த அவுட் ஹவுஸையே உனக்கு எழுதி வைக்கலாம். ஆனா என்ன பண்றது, இது எங்க அப்பாவோட சொத்து. இப்போதைக்கு நீ இங்க தாராளமா இருக்கலாம். உன் மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு எதையும் குழப்பிக்காத. இங்க எல்லா வசதியும் இருக்கு. 24 hours கரண்ட் இருக்கு. இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் நான் முதல்ல எடுத்துறேன். அப்புறம் இது உடஞ்சி உன் காலை குத்திரும். உன் வீடு விட நல்லா இருக்குல்ல? நான் கஷ்டப்படுறத சொல்லி காட்டுறீங்களா? ஏய் சிவன்யா, என்ன மன்னிச்சிரு. நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. தாண்டவம் தனோதுன சிவா சிவா ஹலோ மிஸ்டர். ஹே என்னாச்சு? கழுக பார்த்து இப்படி பயப்படுற? ஜென்ரலா கழுகுங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வராது. அது எப்படி சொல்றது, இந்த எலி முயல் பாம்பு இருக்கிற இடத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் வரும். ஏன் இப்படி மிரண்டு போயிருக்க? இல்ல, இவ்வளவு பெரிய கழுகை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த பெரிய சிட்டில கழுகு சுத்துறத பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது பெரிய சிட்டின்னு அந்த கழுகுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நீ ரொம்ப டயர்டா இருப்ப, கொஞ்ச நேரம் தூங்கு. உங்க 3 பேரையும் அந்த ஈசனை விட்டாலும் நான் விட மாட்டேன். எந்த மூலையில ஒளிஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஏன் கையால தான் சாவு. நிம்மதியா மட்டும் வாழ விட மாட்டேன். அந்த சிவனோட நாகமணியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் என் அப்பா அம்மா அநியாயமா உங்களால உயிரை விட்டாங்க. கோவில்ல வச்சு நீங்க அவங்கள கொலை பண்ணுது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. உங்களோட செல்வாக்க வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? இல்லவே இல்ல. அவங்கள கொன்னது நீங்க 3 பேர் தான்றத எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட கண்ணுல அது யார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் அம்மா கண்ணுக்குள்ள நான் பார்த்தது 5 பேர். அதுல உங்க 3 பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா மத்த 2 பேரும் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க எதுவும் தெரியல. எப்படியும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என் கையால தான் அவங்களுக்கு சாவு. நீங்க எல்லாரும் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைக்கணும். அதுவும் என் கையால தான் கிடைக்கும். இது இந்த இச்சாதாரி நாகத்தோட சபதம். ஒரு இச்சாதாரி நாகம் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த காலனும் கண்டிப்பா எங்களோட சேர்ந்து எங்க லட்சியத்தை நிறைவேற்றி வைப்பாரு. ரத்தத்துல அந்த மகேஷனுக்கு அபிஷேகம் செய்ய போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் விதிதான் மனுஷங்களை இணைக்குது. அதான் காரணமான தெரியல. பட் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் உன் ஞாபகம் தான் வந்துச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ நாளைக்கு இதையே போட்டுக்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் சந்தோஷமா இருந்தா நீயும் சந்தோஷமா இருப்பல்ல?
பண்ண பாவத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒவ்வொருத்தரையும் அணுவணுவா கொல்லாம விட மாட்டேன். ஏன் முடிவ நான் மாத்தவே மாட்டேன். என்ன மாத்திக்க மாட்டேன்? இப்ப ஏதோ பேசிட்டு இருந்தியே. அது வந்து இந்த வீட்டை நான் அழகா மாத்த போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வீட்டுக்கு விருந்தாளிங்க வர போறாங்கல்ல, அதுக்கு பூவால வீட்டை அலங்காரம் பண்ணா வீடு இன்னும் அழகா இருக்கும்ல. கொஞ்சம் நில்லு. வாசல்ல வில்வ இலை தோரணை கட்டி வச்சிருக்கோம், அது மட்டும் எதுவும் பண்ணிடாத. காஞ்சு போயிருந்தாலும் அதை யாரும் தொட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். சரி. ஒரு நிமிஷம் இரு. நீ கொண்டு போற பூவையும் வாசல்ல தான் கட்டணும், ஆனா அதுக்கு மேல கட்ட வேண்டாம். இந்த பூவை நீ வீட்டுக்குள்ள கட்டிடு. அம்மா, ஐயா டயட்ல இருக்குன்னு புதுசா ஏதோ ஒரு ஐட்டம் சொல்றாரு. அது எனக்கு பண்ண தெரியாதுமா. ஏடா கூடமா பண்ணிட்டேன்னா அப்புறம் திட்டு வாங்குவேன். ஐயா கிட்ட அந்த பேரை கேட்டுட்டு வந்து நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் செஞ்சிடுவேன். சரி சரி, போயிட்டே இரு, வர. சரிங்கம்மா. என் பெட்ரூம்ல உனக்கு என்ன வேலை? மூக்க மூடுற கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நான் மட்டும் இங்க வரலன்னா நீ நேரம் இந்த நகைய திருடிட்டு போயிருப்ப. இல்ல, இந்த இயர்ரிங்ஸ் கீழே விழுந்துருந்துச்சு, அதை எடுத்து நான் பத்திரமா வச்சேன், அவ்வளவுதான். அட விடுங்கக்கா, அவ என்ன பண்ணுவா பாவம். இந்த மாதிரி நகையெல்லாம் அவ இது வரைக்கும் பாத்திருக்கவே மாட்டா. என்ன பண்றது, பணம் இருக்கிறவங்களுக்கோ இல்லாதவங்களுக்கோ இதான் வித்தியாசம். எது எங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கணும். ஐ மீன், இந்த நெக்லஸ் இன்னைக்கு பெட்ல இருந்தது, நாளைக்கு என் கழுத்துல இருக்கும்னு சொல்ல வந்த. கூட என் பக்கத்துல நிக்க போறது என் கார்த்திக். வாவ், இமேஜின் பண்ணவே முடியல அண்ணி. நாளைக்கு நடக்கிற இந்த கல்யாணம் வேர்ல்ட் மோஸ்ட் மூமெண்டா இருக்கும். எனக்காக அவன், அவனுக்காக நானும் பிறந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது யார் எங்களை பிரிப்பா? எங்க வாழ்க்கையில யாரு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, விதியை மாத்த முடியாது. We are made for each other. சின்ன வயசுலயே எனக்காக அவன், அவனுக்காக நானும் நிச்சயம் ஆயிடுச்சு. நீங்க பார்க்க தானே போறீங்க. கார்த்திகோட 25th பர்த்டேக்கு முந்தின நாள் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க போறோம். கையை பிடிச்சதுக்கெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. பிடிச்சாதானே பல விஷயம் தெரியும். அளவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐ மீன், உன் வளையலோடைய அளவை சொன்ன, அது தெரிஞ்சாதானே வாங்கி கொடுக்க முடியும். உன் கைக்கு வளையல் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். எப்பவும் நகை மேல எனக்கு ஆசை இல்ல. ப்ளீஸ், ஏன் என்ன ஹர்ட் பண்றீங்க? என் கையை விடுங்க ப்ளீஸ்.